உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மூலமா பீட்டாவுக்கும் அதனை சார்ந்த அமைப்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஜல்லிக்கட்டு பண்ணதுக்காக இல்லைங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது போன்ற சமூக வலைதளங்கள்ல வெறும் சமூக போராளிகளாக மட்டுமே இருந்த தமிழ்நாட்டோட யூத்ஸை இன்னைக்கு மிகப்பெரிய அறப்போராட்டமா மாற்றி சென்னை மெரினா உட்பட தமிழகத்தின் மூலை முடுக்கு எங்கும் ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டமாக, அமைதியான போராட்டமாக மாற்றி ஒரே கொள்கையை நோக்கி அனைவரையும் ஒன்று திரட்டி இன்னைக்கு போராட்டம் பண்ண வச்ச பீட்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாணவ சேதாவும் நாட்டின் சொத்து. இந்த இளைய மனத்தில் இளைய எண்ணங்கள் ஒரு உறுதியான எண்ணம் வேண்டும். நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன், நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன். மாணவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் அப்புறம் நாட்டில் நாம் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படும். பணம் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட பொருட்கள் இல்லாமல் இல்லை, மற்ற வாட்டர் இல்லாமல், ஆனால் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தால் நாடு முன்னேறும். தமிழ்நாட்டின் தென்கோடி மூலையில் பிறந்து நம்ம நாட்டுக்கே முதல் குடிமகனாகி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் ஒரு மேடையிலும் தவறாம சொல்ற விஷயம் ஒண்ணுதான், இளைஞர்கள் நம் நாட்டின் சொத்து. இளைஞர்கள் ஒன்று கூடி ஒன்று நினைச்சிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேறியே தீரும். இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அவர் கண்ட கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. அதை நினைக்கும் போது உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் வாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்க்க கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் ஏவாரம். உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏரம். யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்க்க கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு அளவுல நடந்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்த சில கிளிப்பிங்ஸ், அதாவது நாங்கள் திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற ஒரு சில ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, நாங்கள் போய் பார்த்த ஒரு இடத்துலையும் இந்த வாலண்டியர்ஸ்ன்ற இளைஞர்கள் எவ்வளோ தூரம் சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, லேடிஸை சப்கார்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கார்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க.
ஏங்க வாட்டர் பேக்கெட் குடிச்சிட்டு கீழே போடுற குப்பையை அள்ளி போடுறாங்க இளைஞர்கள். இதை தாண்டி அந்த இடத்துல எதுவும், அதாவது பொது சொத்துக்கள் எதுக்குமே சேதம் வராம ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ரீசெண்டா நியூஸ்ல கூட கேட்டிருப்பீங்க, பாண்டிச்சேரியில திடீர்னு போராட்டம் நடந்தப்போ ஒரு கனமழை வந்துருச்சு. அந்த கனமழை வந்தப்போ வெறும் 10 நிமிடங்களில் இந்த இளைஞர்கள் 25 பேருந்துகளை ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களோட பெண்கள் மற்றும் குடும்பத்தினர், குழந்தைகள் இவங்க அனைவரையும் அந்த பஸ்ஸில் வச்சு சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இளைஞர்களின் சக்தி என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு தலைவன் தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கான். அவன் யாரு? அந்த தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட யூத்ஸ் மட்டும்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம் பண்ணி அதையும் இவ்வளவு கட்டுக்கோப்பான முறையில இவ்வளவு அழகாக பண்ணியிருக்க நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உரிமையை கொடு, என் ஜல்லிக்கட்டை கொடு, செத்தாங்க பாருங்க 200 விவசாயிகள். பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லிக்கட்டு வந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை அப்படின்னு கைவிடுவான்னு சொல்றாங்க. இன்று இளைஞர்களாகிய நாம் ஒன்று கூடி இவ்வளவு பெரிய அறப்போராட்டம் செய்திருந்தாலும் இந்த அறப்போராட்டத்திற்காக விதை போட்ட சிலரை இந்நேரத்தில் நாம் கண்டிப்பாக நன்றி கூறியாக வேண்டும். அந்த வகையில் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள், ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் பாலகுமார் சோமு அவர்கள், காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மன்றத்தின் ட்ரஸ்டி ஹிமாகிரன் அவர்கள், பயோடைவர்சிட்டி கன்வர்சேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் செக்ரட்டரி திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள், காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர், மேலும் இதற்காக ஜல்லிக்கட்டிற்காக டக்கரு டக்கரு என்ற அருமையான ஒரு பாடலை வெளியிட்ட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள், இயக்குனர் அமீர், இயக்குனர் கௌதமன், இயக்குனர் சீமான், மேலும் இதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் குரல் கொடுத்த அனைத்து கலைத்துறை பிரபலங்களுக்கும், தமிழ்நாட்டின் பிரபலங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும், வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகும் நமது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். மேலும் இதோட நம்ம நிறுத்திக்காம கண்டிப்பாக இந்த இஷ்யூவோட நிரந்தர தீர்ப்பு, அதாவது இனிமேல் ஜல்லிக்கட்டு யாராலும் எவராலும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிரந்தர தீர்ப்பு வர்ற வரைக்கும் போராடி அதில் வெற்றி காண போற இளைஞர்கள் எல்லாருக்குமே எங்களோட ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்காக சூரியபிரகாஷ், ஒளிப்பதிவாளர் சசிகுமார். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா.